Love everyone, but don't trust everyone. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் என்ன பண்ணியிருந்தாராம்? அறிந்திருந்தார். ஆகையினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆமென். பாருங்க என்ன அருமையான வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால், இயேசுவுக்கு இருந்த அறிவு, இயேசுக்கு இருந்த ஞானம் அப்படின்றது, பிதாவை பற்றிய அறிவு எனக்கு இருக்கு அப்படின்றது மட்டும் இல்ல, இந்த பயலோ யாருன்னு எனக்கு தெரியும், சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புரிதல் அவருக்கு இருந்தது. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்களை நம்பி இணங்கவில்லை. Love people. I tell you, love people. Love everyone, but don't trust everyone. இயேசு எல்லாரையும் நேசிச்சாரு, ஆனா எல்லாரையும் நம்பல. நீங்க உற்பத்தி ஏற்படுத்துறது மட்டும் இல்ல, பாதுகாப்பையும் சேர்த்து உருவாக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா உற்பத்திலாம் நல்லா பண்ணிடுவாங்க, ஆனா பாதுகாக்காததுனால உற்பத்தி பண்ணதுல முக்காவாசி திருப்பி வந்தா இருக்காம போயிடும். உன் மந்தையை போஷி அப்படின்றது மட்டும் பைபிள்ல போடல, உன் மந்தையை காத்துக்கொள். மந்தை என்ன பண்ணு? மெய்ப்பர்கள் பகலிலே அந்த ஆடுகளை போஷிக்கிறார்கள், இரவிலே அதை பாதுகாக்கிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் டாக் அபவுட் spiritually, financially, church. நான் பேசுறது தேவனுடைய கோட்பாட்டை நான் பேசுகிறேன். You can apply anywhere. நீங்க இதை எடுத்துட்டு போய் எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது உங்க குடும்பத்துல நீங்க பயன்படுத்த முடியும், உங்க சபையில நீங்க பயன்படுத்த முடியும், உங்க நிறுவனங்கள்ல இதை நீங்க பயன்படுத்த முடியும், உங்க வாழ்க்கையின் எந்த பகுதிகளிலையும் இதை, இந்த புரிதலை நீங்க என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். பாருங்க.